எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த இன்சைட் டைமர் குரூப்பில் வந்து ஒரு மேடம் கேள்வி கேட்டிருந்தாங்க. இறைவன்னு சொல்கிறீங்களே, அவர் ஆனா ஏன் நீங்கள் இறைவன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது முக்கியமான ஒரு கேள்வி இது. ஏன்னா நானுமே இந்த கேள்வி எங்கள் மாஸ்டர்கிட்டலாம் கேட்டிருக்கேன். நீங்கள் என்ன மாஸ்டர், இறைவனை நீங்கள் ஒரு ஆண்னே முடிவு பண்ணிட்டீங்களா? நான் வந்து இனிமேல் வேறு ஏதாவது இறைவி அம்மன் பேர் ஏதாவது சொல்லி கூப்பிட்டா அது சார் தப்பா அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன். ஸோ அவர் சொன்ன அந்த பதிலுடைய அடிப்படையில் தான் இந்த பதில் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இறைவன் அப்படின்னு நாம் அழைக்கிறது வந்து ஒரு ஒரு ஜெண்டரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல. தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த இன் அப்படின்ற அவன், அந்த இன் அப்படிங்கிறது ஒரு மேன்மையான ஒரு விஷயத்த குறிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நாம் வந்து மனிதர்கள் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துல தான் எதையாவது ஒன்று சொல்ல முடியும். ஆனால் இறைவன் வந்து எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறான். நம்ம ஏற்கனவே இந்த ஆதி மூலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான விளக்கத்திலேயே இதெல்லாம் அடக்கம். இப்போ மூலம் அப்படின்னா படைப்புகளை பொறுத்த வரைக்கும் தான் மூலம் அப்படின்ற ஒரு வார்த்தையே இருக்குது. படைப்புகளே இல்லைன்னா மூலம் எது? அப்போ அந்த மூலத்துக்கு மூலமா இருக்கிறது தான் ஆதி. அந்த ஆதியே கூட இறைவனுடைய உண்மையான பண்பு அல்ல. அது ஒரு மேன்மையான பண்பு, அவ்வளவுதான். அப்போ இறைவன் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அதுதான் இறைவனுடைய கண்ணியம். இறைவனை எதோடையுமே நீங்க கம்பேர் பண்ணிட முடியாது. மனிதனுடைய அறிவு என்னன்னா, அதை கம்பேர் பண்ணி பார்க்குற அறிவு தான். இது எது மாரிங்க? இது என்ன மாரி இருக்கும்? அதுக்கு ஒண்ணு சொல்லணும். இப்போ எப்படின்னா, இப்போ ஆரஞ்சு கலர் எப்படிங்க இருக்கும்? ஆரஞ்சு கலர் வந்து ஆரஞ்சா இருக்குங்க. ஆரஞ்சு ஆனா எப்படிங்க? ஆரஞ்சு பழம் மாரிங்க.
ஆரஞ்சு பழம்னா, அது பார்த்ததே இல்லைங்க. இந்த மாரி தான் போயிட்டே இருக்கும். எதையுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எத பேசினாலும், எத செஞ்சாலும், நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிவின் அடிப்படையில தான் நம்ம பேசுறோம். இன்னும் ஷார்ட்டா சொல்றதா இருந்தா, மனம் 2ன் அடிப்படையில தான் எல்லாத்தையுமே நம்ம பேசுறோம். ஆனா மனம் 1க்கே வழிகாட்டல்களை, வேதங்களை இறக்கக்கூடியவன் இறைவனா இருக்கிறான். அப்ப என்னத்த சொல்லி நம்ம புரிய வைக்கிறது? அப்படின்னு இறைவன் நெனைப்பான் இவனுக்கு. அதனால வார்த்தைகள் எல்லாமே ஒரு ஒரு வடிவங்கள் போன்றவைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தைகள், சவுண்ட் எல்லாமே ஒரு ஒரு விசிபிளான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். அந்த சவுண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உணர்வு இருக்கு இல்லையா? அதுதான் உயிர். நம்ம என்னைக்குமே இறைவன்னு சொல்லும்போது அந்த வார்த்தைய விட்டுருங்க. அந்த இறைவன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்படுதோ, அத நீங்க தக்க வச்சுக்கணும். அதுதான் இத சரியான தன்மையில அணுகக்கூடிய வழிமுறை. இறைவன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? அந்த உணர்வு தான் ஞாபகம் வரும். அந்த சர்வ வல்லமை படைத்த எல்லா பெருமைகளுக்கும் உரித்தான அந்த ஏக பரம்பொருள். இதெல்லாமே கூட நம்ம மனம் 2 தான். இருந்தாலும் எந்த விதமான சாயலும் இல்லாம இருக்கக்கூடிய வார்த்தைகள். இப்ப ஆதி அப்படின்னு சொன்னா, சாயலே இல்ல தானே. மூலம் அப்படின்னு சொன்னா சாயலே இல்ல தான். நம்ம மூலம்னு சொல்லிக்கலாம், ஆதின்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா உணர்வ தவற விட்டுறக்கூடாது. இப்போ ஒரு மந்திரம் சொல்றாங்க அப்படின்னா, அந்த மந்திரம் வந்து ஒரு வைப்ரேஷன கிரியேட் பண்ணும்னு சொல்லுவாங்க. அந்த வைப்ரேஷனும் உணர்ச்சி தான். அந்த மந்திரத்தோட மீனிங்க நீங்க புரிஞ்சுகிட்டு, அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி உங்க வாழ்க்கையா நீங்க வாழ்றீங்களே, அதான் உணர்வு. ஆக்சுவலி அதத்தான் நம்ம பார்க்கணும். அப்ப இறைவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உணர்வை நாம் பார்க்க வேண்டும். இப்ப அம்மான்னு சொல்றோம், அப்பான்னு சொல்றோம், குருன்னு சொல்றோம். இப்ப அம்மான்னோனே உடனே நம்ம அது பெண்ணா அப்படின்னா, அந்த பெண் அப்படிங்கிறது வந்து நம்ம பதிய வைக்கப்பட்டிருக்கு நம்ம மனசுல. ஆனா அம்மாங்கிறது என்னன்னா, ஒரு அன்பு, ஒரு தியாகத்தினுடைய அந்த உணர்வை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு சொல் அவ்வளவு. இப்ப நீங்க உங்க அம்மா மேல அன்பா இல்ல, உங்க அம்மா உங்க மேல இருக்கக்கூடிய அன்ப பத்தி நீங்க பெருசா புரிஞ்சுக்கல. உங்க அம்மா உங்களுக்காக செஞ்ச தியாகங்கள புரிஞ்சுக்கல. ஆனா அம்மான்னு மட்டும் கூப்பிடுறீங்க. நீங்க அம்மாவா இருந்தா அது ஓகேவா இருக்குமா உங்களுக்கு? பரவாயில்லையே! என் பையன் என்ன அம்மான்னு கூப்பிடுறான். ஆனா என்ன மதிக்கவே மாட்டான் அவன். என்ன கண்டுக்கவே மாட்டான். ஆனா அம்மான்னு கூப்பிட்டான்னு சந்தோஷப்படுவீங்களா என்ன? அவன் உங்க மேல அன்பா இருந்து, உங்களுடைய ஹெல்த்ல அக்கறையா இருந்து, உங்கள கேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன். ஆனா உங்கள அம்மான்னே கூப்பிட மாட்டான். பரவால்ல. வேற ஏதோ சொல்லி கூப்பிடுறான். அப்பான்னே கூப்பிடுறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன இப்போ? அவனுக்கு இன்னும் வரலங்க. இப்பதாங்க வருது. புரியுதா? அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுறான். என்ன பண்ணுவீங்க? வருத்தப்படுவீங்களா? அந்த உணர்வு தான் இங்க முக்கியம். அதனால என்னைக்குமே அ முக்கியமான கேள்வி மேடம் கேட்டது. இறைவன்னா அந்த உணர்வ நீங்க தக்க வச்சுக்கணும். இப்ப இறைவன இறைவன் தான் கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது. இறைவனுக்கு நெறைய பண்புகள் இருக்கின்றன. அவனுடைய பண்புகளை கொண்டு நீங்கள் அழையுங்கள்ன்னு இறைவனே சொல்றான். இப்போ உதாரணத்துக்கு நானு சும்மா இன்னைக்கு காலையில யோசிச்சுட்டு இருந்தேன். இறைவன வந்து நாம என்னவாலாம் கூப்ட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லிஸ்ட் இருந்தது. ஏன்னா, நம்ம தேவைக்கு தானே இறைவன கூப்பிடுவோம். அதனால நம்ம நம்ம தேவையை நிறைவேத்தக்கூடிய அந்த பண்ப தான் நம்ம பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் எழுதி வச்சிருக்கேன். மன்னிப்பவனே அப்படின்னு கூப்பிடுவோம். இப்ப இந்த இடத்துல மன்னிப்பது என்ற செயல் தான் முக்கியம். யார் மன்னிப்பதற்கு தகுதியுடைய ஆற்றலோ, அதத்தான் நம்ம மன்னிப்பவனேன்னு கூப்பிடுறோம். இப்ப மன்னிப்பவரே அப்படின்னு கூப்பிடலாம். இதுவே இல்லாம, எதுவுமே இல்லாம எனக்கு மன்னிப்பு வேணும், எனக்கு தாங்க அவ்வளோதான். அந்த தரக்கூடிய அந்த ஒரு புள்ளியத்தான் நம்ம இறைவன் புரிஞ்சுக்கணும். மன்னிப்பவனேங்கிறது இறைவனுடைய பண்பு. நீங்க மன்னிப்பவனே என்ன நீங்க ஆணா அப்படின்னா, அது இல்ல. நம்மள மன்னிக்கக்கூடியது யாரோ, அவர அந்த சக்திய நாம அழைக்கிறோம்னு புரிஞ்சுக்கணும். அந்த உணர்வு தான். அடுத்து வாழ்விப்பவனே அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்ப நம்ம நம்ம வாழ்க்கைய நம்ம 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 இறை உணர்வு சுவாசம் பண்ணும்போது மூச்சு கொடுக்கப்படுதா இல்லையா? அப்ப அந்த மூச்சு எங்கிருந்து கொடுக்கப்படுதோ, அதத்தான் நம்ம வாழ்விப்பவனேன்னு சொல்றோம். இப்ப நீங்க வாழ்விப்பவனேன்ற வார்த்தைய விட்டுருங்க. ஆனா, மூச்சு கொடுக்கப்படுது. நம்ம இந்த உலகத்துல வாழ வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோன்றது உண்ம தானே! அந்த உண்மைய இந்த இடத்துல உணர்வா நீங்க பொருந்திக்கிட்டா போதும். வாழ்விப்பவனேன்னு கூட சொல்ல தேவையில்ல. வேதமே உணர்வு தான். உணர்வா நீங்க உள்வாங்கி ஏத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் ஞானம் அளிப்பவனே அப்படின்னு இறைவன நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்ப ஞானம் அளிப்பது என்பது தான் அங்க அந்த கன்டென்ட். அது யார்கிட்ட இருந்து வந்தா என்ன? அப்போ இறைவன் என்பவன் யார்? இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவன். அப்ப ஞானம் எங்கிருந்து நமக்கு தரப்படுகிறதோ, அது இறைவன். இந்த உணர்வை நாம் கொள்ள வேண்டும். படைப்பாளனேன்னு நம்ம அடிக்கடி சொல்றோம். அப்போ படைப்புனா என்ன? யாராலயும் செய்ய முடியாத ஒரு விஷயம். யார் அந்த படைப்ப செஞ்சாங்களோ, அது அந்த இறைவனுக்குரிய உணர்வு. அதை நாம் இப்ப மிகைத்தவனே அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்றோம்.
எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட பெருசுங்க. சுப்ரீம் சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அது இறைவன் அந்த உணர்வு. அனைத்தையும் விட மிகைத்திருப்பது. அப்புறம் அடிக்கடி நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான உணவளிப்பவனே. சாப்பாடு முக்கியம். அப்போ உணவளிப்பது யாரு? எல்லா உயிர்களுக்கும் மழையை இறக்கி, விளைச்சல்களை வெளிப்படுத்தி, உணவுகளை அறிவித்து, அந்த உணவுகளை நமக்கு நல்ல பொருத்தமான சுவைகளோடு அமைத்து, நமக்கு உணவளிப்பவன் யார்? இறைவன். அப்ப அந்த உணவளிப்பது என்ற பண்பில் நீங்கள் உணர்வு பெறுங்கள். அது ஆணா, பெண்ணான்னு யோசிக்க வேணாம். அது மெட்டீரியலா கூட்டு போயிடும். உணவளிக்கப்படுதல். அது நடக்குதா? இல்லையா? அத செய்றது தான் அது. அதுன்னு கூட நீங்க சொல்லிக்கங்க. உணர்வு தான் முக்கியம். நீங்க வார்த்தையா என்ன சொன்னாலும் பரவால்ல. பொறுமையாளனே அப்படின்னு சொல்றோம். நம்ம என்ன பண்ணாலும் இறைவன் பொறுமையா இருக்கு. அந்த பொறுமையா இருக்கக்கூடிய பண்பு இறைவனுடையது. அந்த பண்பின் மீது கவனம் செலுத்துங்கள். அதுதான் சரியான திசை. இரக்கமுடையவனே சொல்றோம். அந்த இரக்கத்தோடு இருக்கக்கூடிய தன்மை, அந்த பண்பின் மீது கவனம், அந்த பண்பின் மீது உணர்வு. இதுதான் உண்மையான மீனிங். அடுத்து அருளாளனேன்னு சொல்றோம். அருள்னா என்ன? எந்த மனிதனும் நமக்கு தர முடியாத ஒன்று அருள். கிரேஸ்ன்னு சொல்லுவோம். அதை தரக்கூடிய தன்மை இறைவனுடைய பண்பு. அந்த பண்பின் மீது உணர்வு நிலைக்க வேண்டும். இதுதான் மீனிங். ஆதியேன்னு சொல்றோம். மூலமேன்னு சொல்றோம். இப்பதான் நம்ம அதுக்கான விளக்கங்கள பார்த்தோம். இன்னும் நெறைய இருக்குது. அரசன் அப்படின்னு சொல்றோம். அரசனே அப்படின்னு சொல்றோம். அப்போ அவர்தான் கிங்கு. அவருக்கு கீழ தான் மனிதர்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சுப்பீரியர் அந்த பண்பு. அபயமளிப்பவனே, அடக்கி ஆள்பவனே, பெருமைக்குரியவனே, கொடையாளனே. அப்ப கொடை அளித்தல், கொடை அளிக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த பண்பு அப்படி நம்ம காலை பிரார்த்தனை சொல்றோம். செவியே இருப்பவனே அப்படின்னு சொல்றோம். அப்ப நாம உணர்வா ஒண்ண வெளிப்படுத்துறத கூட கேட்கக்கூடிய அந்த தன்மை, அந்த நுட்பமான அறியக்கூடிய தன்மை, அந்த அந்த ஒரு ஜென்டிலா இருக்கக்கூடிய தன்மை. ஸோ எல்லாமே பண்புகள் தாங்க. பாதுகாவலனேன்னு சொல்றோம். நன்கு அறிபவனேன்னு சொல்றோம். சகிப்புத்தன்மை உடையவனேன்னு சொல்றோம். வழி நடத்துபவனேன்னு சொல்றோம். எங்க மாஸ்டர் வந்து சொல்லுவார். கணக்கிடுபவன் அப்படின்னு சொல்லுவார். எல்லாத்தையுமே கணக்கு வைத்திருப்பான் இறைவன். ஒண்ணு கூட மிஸ் ஆவாது. என்ன இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்க? அந்த அளவுக்கு இறைவன் வந்து அப்படி நோட் பண்ணக்கூடியவன். ஒரு நுட்பமாக அறிபவன். இந்த மாரி இந்த இறைவனுடைய பண்புகள் தான் அந்த கன்டென்ட்டா இருக்கணும். அந்த உணர்வா இருக்கணும். அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இப்ப நம்ம ஒரு ஃபாரினர கூப்பிட்டு வந்து இறைவனேன்னு சொல்லுங்க அப்படின்னா சொல்ல மாட்டாரு அவரு. அவரு எதையாவது சொல்லுவாரு. ஆனா, அவருக்கு இந்த இறைவனுடைய பண்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி, இந்த பண்புகள் யாரிடம் இருக்கிறதோ, அவர் தாங்க நம்ம கிரியேட்டர் அப்டின்னா, அவருக்கு அந்த உணர்வு வந்துருமா? இல்ல. அப்ப அவர் இறைவன்னு சொல்ல மாட்டார். இறைவன் நீங்க என்ன இறைவன் சொல்லணும் அப்டின்னு சொல்லவே இல்ல. என்னுடைய பண்புகளை புரிந்து கொண்டு, உணர்வோடு நீங்கள் வாழுங்கள் என்று தான் இறைவன் சொல்லியிருக்கிறார். அதனால, இந்த வார்த்தைக்கு பெரிய முக்கியத்துவம் குடுக்க தேவையில்ல. இறைவன் வந்து ஆண், பெண் அப்டின்ற ஒரு பகுப்பு காணது இல்ல. உணர்வா நீங்க இறைவன புரிந்துக்கங்க. வேற ஏதாவது இந்த இந்த வார்த்தை போர் அடிச்சுச்சுன்னா, வேற ஏதாவது நல்ல வார்த்தைய வச்சுக்கோங்க. உங்க விருப்பம் தான் அது. ஆனா உணர்வுல நீங்க தவறிடாதீங்க. இறைவன் நீங்கள் என்ன உணர்வில் நிலை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை பார்க்கக்கூடியவன் தான். இறைவன்ற வார்த்தை வந்து நம்ம பழகிட்டோம் அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. யாருக்காவது இறைவன்னு சொல்லும்போது, ஆண் அப்படிங்கிற ஞாபகம் வந்ததுன்னா, அந்த ஆங்கில்ல நான் யோசிக்கவே இல்ல. அப்படி வந்ததுன்னா, அது அதுக்காக சொல்லப்பட்டது இல்ல. அது வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி. சர்வ வல்லவன், சர்வ வல்லமை கொண்ட சிம்பிளா சொல்லணும்னா ஆதி, ஆதி மூலம் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட். ஸோ இந்த புரிதலோட இன்னைக்கு நம்ம தியானம் செய்ய ஆரம்பிக்கலாம். நம்முடைய கண்களை மூடி நம்முடைய அக உலகத்துக்குள் செல்வோம். நம்முடைய அக உலகம் மகா சத்தியமானது. உண்மையான உலகம். நம்முடைய மையம். இறைவன் நம்மோடு பேசக்கூடிய உணர்வுகள் எல்லாம் இறங்கக்கூடிய, இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புனித தலம். நமக்கான பாதுகாப்பு மையம். நம்முடைய வாழ்வை அர்த்தப்படுத்தக்கூடிய, நம்முடைய வாழ்வை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு தலம் நம்முடைய அக உலகம். அங்க சும்மா போயிட்டு வர்றதே பெரிய விஷயம். எதுவும் பண்ணவே வேண்டாம். சும்மா இந்த அக உலகத்துக்குள்ள, அக உலகம் இப்படிப்பட்டது, என்னதான் இருக்குன்னு சும்மா போயிட்டு வந்துருவோம் ஒரு 5 நிமிஷம். அதுவே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு மிக மேன்மையான ஒரு இடம் அது. அக உலகத்திற்குள் நாம் திரும்பி நிலை பெறுவோம்.
உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்தி மூச்சின் மீது கவனம் கொள்ளுங்கள். உள்மூச்சையும் வெளிமூச்சையும் கவனித்து வாருங்கள். உணர்வோடு அந்த கவனம் அமைய வேண்டும். ஒவ்வொரு மூச்சும் நமக்காக படைக்கப்பட்டு நம்முடைய தேவைகளை, நமக்கான வழிகாட்டல்களை அது ஏற்றிக்கொண்டு படைப்பாளனுடைய நாட்டத்தை கொண்டு நம்மை தேடி வந்து நமக்குள் நுழைந்து நிறைகிறது. அதனுடைய நோக்கத்தை அந்த மூச்சு நிறைவேற்றுகிறது. நமக்கு இதில் எந்த விதமான பங்களிப்பும் அதிகாரமும் இல்லை. நாம் முழுக்க முழுக்க இறைவனால் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வை ஒவ்வொரு மூச்சிலும் நாம் கொள்ள வேண்டும். ஒரு மூச்சில் உறுதியா அந்த உணர்வை கொண்டு விட்டாலே கூட போதுமானது. ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். சாட்சி பாவனையில் நிலை பெற வேண்டும். சாட்சி பாவனைனா என்ன? அது எவ்வளவு முக்கியம்? அது என்ன செய்யுது? இந்த புரிதலோட சாட்சி பாவனையில் நாம் நிலை பெற வேண்டும். உங்கள் மனதிலும் உடலிலும் எது நடந்தாலும் அது குறித்து எந்த விதமான ஆதரவு நிலைப்பாடும், எதிர்ப்பு நிலைப்பாடும், கவனங்களும் இல்லாமல் வெறுமனே தளர்வான ஒரு தன்மையில் அவைகளை ஒரு பார்வையாளரைப் போல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. நம்முடைய மனம் இரண்டின் அடுக்குகள் எல்லாம் தூய்மை அடையக்கூடிய ஒரு நிலை. புரிதலோடு ஃபார்ம் 3 பிராக்டிஸ் பண்ண அதிட்டானாவை உறுதியாக பேணிக்கொள்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். ஸோ சில பேர் கேட்டாங்க என்கிட்ட, "சார் தியானத்தில 100 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து தியானத்தோடைய நேரத்த அதிகப்படுத்தலாமா? ஒரு ஒரு 3/4 மணி நேரம் பண்ணலாமா?" நான் சொன்னேன், "அதெல்லாம் வேண்டாம். நீங்க 20 நிமிஷமே பண்ணுங்க. ஏன்னா அதிக நேரம் தியானம் பண்ணி ஒண்ணும் ஆக போறதில்ல. நீங்க வந்து செயல்படுங்க. வாழ்க்கையில வந்து செயல்படுறது தான் முக்கியம். தியானம் பண்றது முக்கியம் இல்ல. அதனால நீங்க 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் போதுமானது." அந்த அந்த நேரத்திலேயே நம்ம நெறைய விஷயங்கள அடைந்து கொள்ள முடியும். ஸோ, அத நீங்க வந்து உலகத்தில செயல்படுத்தணும். அதுதான் தியானத்தினுடைய நோக்கம் உங்களை செயலாளராக, அழகிய செயல் புரிபவராக ஆக்குபவர் தானே தவிர, நீங்க நாள் ஃபுல்லா தியானத்திலேயே உட்கார்ந்து தூங்கி, அது ஒரு சோம்பேறித்தனம் ஆயிரும். அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அதனால 20 நிமிஷம் போதும். அது அது அதான் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது வந்து தியான நேரத்த அதிகப்படுத்துறது இல்ல. தியானத்தின் மூலமாக கிடைத்த அந்த ஒழுங்குகளை நீங்கள் வாழ்க்கையில் செயல்களாக மாற்றுவது தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இறைவனுடைய பண்புகளை பற்றி பேசினோம். இப்ப இறைவனுடைய பண்புகளை இறைவன் ஏன் நமக்கு ஞானங்களாக அறிவிக்கிறான் என்றால், நாமும் அதை பின்பற்றி அந்த உணர்வை, அந்த ஒரு தகுதியை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போ பொறுமையாளனே இறைவன அழைக்கிறோம். எதுக்கு இறைவன் அத வெளிப்படுத்தியிருக்கிறான்? நான் உங்க மேல பொறுமையா இருக்கிறேன். நீங்களும் மத்தவங்க மேல பொறுமையா இருங்க. அப்போ தியானத்தோட உண்மையான டெவலப்மென்ட் வந்து நீங்க எந்த அளவுக்கு பொறுமைய வெளிப்படுத்துறீங்கன்றதுல தான் இருக்குது. அப்ப பொறுமைய எப்படி வெளிப்படுத்துவீங்க? தியானத்துல நம்ம பொறுமையா தான் இருப்போம். பொறுமைக்கு ஒரு சோதனை வரும்போது தான் நீங்க எந்த அளவுக்கு பொறுமையில ஸ்ட்ராங்ன்னு தெரியும். அப்ப நீங்க உலகத்துக்கு போணும். மக்களுக்குள்ள போணும். அப்பதான் நீங்க உண்மையிலே தியானத்துல எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கீங்கன்னு தெரியும். ஸோ மக்கள் மீது பொறுமையாளராக இருங்கள். உங்க குடும்பத்தின் மீது பொறுமையாளராக இருங்கள். உங்கள் பிள்ளைகளின் மீது பொறுமையாளர்களாக இருங்கள். உங்கள் பெற்றோர்களின் மீது பொறுமையாளர்களாக இருங்கள். மன்னிப்பவனேன்னு இறைவன நம்ம அழைக்கிறோம். எதுக்கு? நீங்க யாரையுமே மன்னிக்காம இறைவன மன்னிப்பவனேன்னு கூப்பிடுறதுனால இறைவன் ஹேப்பி ஆக மாட்டாரு உங்க மேல. நீங்க மற்றவங்கள மன்னியுங்க. சகிச்சுக்கோங்க. பொறுத்து போங்க. இறைவனுக்காக மன்னிச்சிடுங்க. ஸோ, அதனால தான் இறைவன் அந்த பண்ப அறிவிக்கிறான். மனிதர்களுக்கு மட்டும் தான் இந்த இறைவனே மோட்டிவேஷனா இருக்கான். "நான் பாரு இப்படி இருக்கேன். நீ என்ன மாரி இரு. வா. இதான் பாதை. நான் உன்ன மன்னிக்கிறேனா இல்லையா? நீ எல்லாரையும் மன்னி. நான் உன் மேல பொறுமையா இருக்கனா இல்லையா? நீ அன்னைக்கு செஞ்ச காரியத்துக்கு இந்நேரம் உன்னைய என்ன பண்ணியிருக்கணும்? ஆனா நீ இன்னைக்கு சுகமா காலையில எந்திரிச்சு சாப்பிட்டு, பசிக்குது, ஜீரணமாகுது, ஜாலியா இருக்க. அப்ப நான் உன் மேல பொறுமையா இருக்கேன்னு தானே அர்த்தம். நீ எல்லார் மேலயும் பொறுமையா இரு." அடக்கி ஆள்பவனேன்னு இறைவன சொல்றோம். உங்களுடைய கெட்ட உணர்ச்சிகளை நீங்கள் அடக்கி ஆளுங்கள். அதுதான் தியானத்தோட டெவலப்மென்ட். அப்போ இறைவனுடைய பண்புகளை நம்முடைய பண்புகளாக ஆக்கிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்ப இறைவனுடைய பண்புகள் நம்ம பண்புகளா ஆக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த உலகம் தான். இந்த வாழ்க்கை தான். மக்கள்ட்ட போறது தான். நீங்க மக்கள நிராகரிச்சுட்டு நீங்க தனி அறையில தியானம் பண்றதுனால என்ன எக்ஸாமுக்கு போய் எழுதணுமா இல்லையா படிச்சுட்டு? நான் படிச்சுக்கிட்டே இருக்கேங்க அப்படின்னா, நீ என்ன படிச்சீங்கன்னு யாருக்கு தெரியும்? எக்ஸாம் ஹாலுக்கு போய் எழுதணும். இந்த உலகம் ஒரு சோதனை களம். அதனால மெடிடேஷனுடைய டெவலப்மென்ட்ங்கிறது வந்து வாழ்க்கையில தான் இருக்கே தவிர, மெடிடேஷனுடைய நேரத்த நம்ம அதிகப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு வந்து டைம் கிடைக்குதுன்னா நீங்க பண்ணிக்கலாம். ஆனா, முக்கியமானது வந்து செயல்படுறதுதான்றதுல நம்ம எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஸோ இன்னும் இன்னும் இந்த எப்பயுமே நியூ இயர்லாம் வரும்போது ரெசல்யூஷன் பண்ணுவோமா இல்லையா? அந்த ரெசல்யூஷன் இதுதான். நாம வந்து கத்துக்கிட்டத செயல்படுத்தணும். அவ்வளோதான் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ரொம்பவும் பிராக்டிகலானது. ஸ்பிரிச்சுவாலிட்டினாலே செயல்படுதல் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோல்ஸ் இருக்கும். இது இருக்கும். நானே நெறைய ரெசல்யூஷன்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாரி 2026ல இருந்து இன்னும் மக்கள்ட்ட தீவிரமா சென்றடையணும். முக்கியமா அடுத்த ஜெனரேஷன வந்து இது பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிளானே என்னன்னா, நம்ம அந்த குழந்தைங்களுக்கான வகுப்பு வந்து இது நவம்பர் மாசம் தொடங்க வேண்டியது லேட் ஆயிடுச்சு. ஸோ ஜனவரியிலருந்து நம்ம தை மாசத்துலருந்து அது தொடங்குறோம். தை பிறந்தால் வழி பிறகுன்ற மாரி. குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு டீச்சிங்கே காலை பிரார்த்தனைய
சொல்லிக் குடுத்து மனப்பாடம் பண்ண வச்சு, டெய்லி அத பிரேயர் பண்ண வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் லெசனு. அதுக்கான மீனிங்ஸ், அது அவங்க சொல்றது, அத புரிஞ்சுக்கிறது. ஸோ உங்க குழந்தைங்க எல்லாருக்குமே உங்க லிஸ்ட்லாம் நீங்க குடுத்துருக்கிறீங்க. எல்லாமே அழைப்பு அனுப்பப்படும். ஸோ இந்த மாரி நீங்க உங்களுடைய பிசினஸ்ல, உங்களோட ஜாப்ல, உங்களுடைய அசைன்மென்ட்ஸ்ல, ப்ராஜெக்ட்ஸ்ல ஒரு ஒரு கோல் நல்ல இறை பொருத்தமான ஒரு விஷயத்த நீங்க ஃபிக்ஸ் பண்ணி, அத நோக்கி போங்க. அதுக்கு இந்த தியானம், இந்த காலையில ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்றோம். அது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இறைவனுடைய உதவி நமக்கு உண்டு. தேங்க் யூ வெரி மச். நாளை தியானம் வகுப்பில் சந்திப்போம்.